இப்போ நான் தஞ்சாவூரில் இருக்கேங்க. தஞ்சாவூரில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் திருக்காலங்கம் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெஸ்டாரண்ட், வெஜ் நான்வெஜ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இந்த செகண்டுக்கு இப்போ நான் வெளியே தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து அரேபியன் ஃபுட்டு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரேபியன் ஃபுட்டு மந்தின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி மந்தி, எப்படி அப்படின்னு உள்ளே வாங்க, ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஃபாலோ மீ. இப்போ செகண்ட் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. இங்கே வந்து தனி. ஆனால் இன்னொன்று வந்து பாருங்கன்னா இங்கே பாருங்கள், மந்தி தர்பார்னு ஒரு கேபின் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அது உள்ளே தான் போய் சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூஸில் போனால் வாங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் ரெஸ்டாரண்ட் உள்ள ஒரு கேபின் மாதிரி இருக்குது. இது வந்து எப்படின்னா, அங்கே அரப் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டேபிளில் வந்து மந்தின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னாக்கா அரேபியன் ஃபுட்டில் வந்து என்னன்னாக்கா ட்ரெடிஷ்னலாக மந்தி, அதாவது நம்ம ஊருக்கு மந்தின்னு சொல்கிறோம். பட் அரபில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து நாதான்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து இது ஏமனில் வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான் அது. ஸோ அதை வந்து இங்கே வந்து தஞ்சை மாநகருக்கு ஒரு புதிய முறையில் இங்கே வந்து செகண்ட் ரெஸ்டாரண்ட்டுன்னு பேர். செகண்ட்னாவே வந்து மந்தின்னு அர்த்தமா. ஆக்சுவலாக அது வந்து அது என்ன பிட் பிளேட்டா அந்த இது சொல்கிறாங்க. ஒரு செகண்ட்ற மீனிங்கே வந்து அந்த இதுதான் பொருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே என்ட்ராகி பாருங்கள், ஒரு கேபின். இந்த கேபினில் தனியாக உட்காந்து ஒரு சாப்பிட்ற ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுடைய வெல்கம் ட்ரிங்க்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது லஸ்ஸி. இதுக்கு பேர் வந்து வெல்கம் ட்ரிங்கம். அதுக்கடுத்து ஸ்வீட்டாக இது வந்து பனானா புட்டிங்கிறாங்க. இங்கே பாருங்க, இது கேசரியும் வாழைப்பழம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு கீ போட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த எடுத்தோடனே வெல்கம் ட்ரிங்க்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மெயினே வந்து என்னென்னா அரப் ஃபுட்டு தான். இது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்றாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மந்தின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு அதாங்க இது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டன், இது சிக்கன். இது ஆக்சுவலாக 2 பேர் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்தா 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம் போகுது, ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஸோ எடுத்தோன்னே எதை ட்ரை பண்ணுவோம், சிக்கனா மட்டனா? ஒரே கன்ஃபியூஸாக இருக்குல்ல. சிக்கனு நல்லா இருக்குது, மட்டனு நல்லா இருக்குது. எதை சாப்பிடுவோம்? இது வந்து அரபிக் வேர்டில் வந்து தக்கூஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை கொடுக்குறாங்க. இது வந்து மைனஸ். இது சில்லி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம மட்டன் பார்ப்போம். அப்படியே ஆயிலே இல்லாமல் இங்கே பாருங்களேன், அப்படியே உளுந்துரும் போல. இங்கே பாருங்க, ஃப்ளஷ்ஷாக பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, மீட்டு பாருங்க, இதனுடைய ஃபேட்டில் இதே பாயில் ஆகி அப்படியே மெல்ட் ஆகி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்கு, செம்மையாக வந்திருக்கு. அப்படியே பஞ்சு போல ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் அப்படியே என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தக்குசுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, டிப் பண்ணி டேஸ்ட் பார்ப்போம் எப்படின்ட்டு. இது வந்து ஸ்பைஸியே இல்லை, ஏன்னா வந்து எல்லாமே மிக்சிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாக்கெல்லாம் போட்டு ஒரு இதாக பண்ணுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நேச்சராக இருக்குங்க. இது வந்து சில்லி சாஸ். அந்த சில்லி சாஸ் நம்ம ஊர் ஸ்டைலுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க முதல் தாராளமாக சாப்பிடலாம், கிளாஸாக இருக்குங்க. அதுக்கடுத்து மைனஸ் இது ஒரே வார்த்தை சொன்னால் வேறு லெவலுங்க. நீங்கள் இங்கே தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து செகண்ட் ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க, சொல்ல மாட்டேன். ஃபோன்லேயே புக் பண்ணிடுங்க, கிளாஸாக அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அந்த மாதிரி கேபின் மாதிரி நான் வாங்கியிருக்கிறது வந்து ஆஃப், பட் ஃபுல்லு இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் இருக்குது உங்களுக்கு. அவங்க நீங்கள் எத்தனை பேருக்குன்னு சொன்னீங்கன்னா அத்தனை பேர் அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆக்சுவலாக இது வந்து மந்தி பிரியாணின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக மந்தி பிரியாணின்னு சொல்லவே கூடலாம். ஆக்சுவலாக இது பேர் வந்து மந்தி, அவ்வளோதான். இப்போ இதை வந்து என்னென்னா, இப்போ பிரியாணி பாருங்கள், முந்திரி பருப்பெல்லாம் போட்டு இதை வந்து அப்படியே ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாமா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெறுமனே பிரியாணி சாப்பிட்டேன். என்ன காரணம்னாக்கா, இதனுடைய அந்த ஃபேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, குழுப்பை, அதோட ஸ்மெல் அப்படியே இதில் தெரியுது. ஒரு புதுமையாக இருக்குங்க. அப்படியே போட பேசணும் சாப்பிட்றோம். அதோட சாப்பிட்டுட்டு ஒரு கறி துணி எடுத்து ஒன்றா அப்படி சாப்பிடும் போது ஓகே. அதாவது இதோட அப்படியே இந்த பீஸை அப்படியே வச்சு சார் சொன்ன மாதிரி அண்ணா உண்மையிலேங்க ஏமன்காரங்க இப்படிலாம் சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டுங்க. அது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இதை மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பீஸ் எடுத்து அப்புறம் இதை எல்லாத்தையும் சாப்பிடுவான் போல இருக்கு. நான் வந்து மந்தி சாப்பிட்ருக்கேன்.
ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் நான் இது மட்டும் தான் சாப்பிட்றேன். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பிரியாணி, நான்வெஜ் மீல்ஸு, வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எதுனா வாங்கி ஃபேமிலியாக வந்து சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மந்தி என்ன சொல்லுன்னா பேச்சை குறைச்சி சாப்பாடு முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அதனால் இதுக்கு வந்து இந்த ஆனியன் ரைத்தா அது மாதிரிலாம் இல்லை. பிரியாணி. ஓ கரெக்டு, அது வச்சா பிரியாணி ஆயிரும். இப்போ மட்டன் முடிச்சாச்சு, இப்போ அடுத்து சிக்கனு. அப்படியே நல்லா பாயில் ஆயிருக்குங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்க, அப்படியே எடுக்க முடியல போல, அப்படியே புலப்பட உழுந்துடும் போல இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா நேச்சர் ஃபுட்டு மாதிரி இருக்குங்க. ஸோ எந்த விதமான ஆயிலோ அந்த நெய்யோ எந்த சமாச்சாரங்களும் கலக்காமல் அந்த மிக்ஸ் பண்ணி கரெக்டான அந்த 6 ஃபீட்டில் உள்ளே வச்சு கரெக்டாக 1.5 hour ஆகுங்க. அதுக்கு 1.5 hour 2 hours ஆகும். 2 hours மேலே ஆகும் போல இருக்குது. ஸோ இது பாருங்கள் எப்படி பாயில் பண்ணி. இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட். அதுதான் விஷயமே. நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த செகண்ட் ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்னு எங்களுக்கும் சொல்லுங்கள். மந்தி தர்பார் உள்ளக்கு ஒரு கேபினே இருக்குது. அந்த கேபினில் வந்து நீங்கள் பாருங்கள் தம்பிங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டன் மந்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் மட்டன் மந்தி. இப்போ ஆர்டர் பண்ண இவங்க ஆர்டர் பண்ண வந்து மட்டன் மந்தியாங்க. ரைட்டு, எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ரைட், உங்கள் பேர் என்ன? திலகன். திலகன், உங்கள் பேர்? தமிழ். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வந்து எல்லாம் தஞ்சாவூர் தான். எல்லாம் தஞ்சாவூர் லோக்கல் தானா? ரைட்டு, ஓகே. இவங்க வந்து இதுக்காகவே வராங்க. இங்கே வந்து அரபிக் ஃபுட்டுன்றது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இங்கே வந்து இதை சாப்பிட்டு பார்க்கணுன்றதுக்காக வராங்க. ஓகே, தேங்க்ஸ் தம்பி. சகான் ரெஸ்டாரண்ட்டில் கிச்சனில் இருப்பாங்க. பாருங்கள், மந்தின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், சிக்கன் மந்தி. இது வந்து மட்டன் மந்தி. இந்த இதில் உள்ளே இறக்க போகிறாங்க. அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம இங்கே ஒரு செஃப் இருக்காங்க. அவங்கள்ட்ட இது என்னன்னு கேட்போம். சார் வணக்கம் சார். இது வந்து மந்தி. இது வந்து எம்எல்ஏ ஃபுட். இது இது வந்து ஹெல்த்தியான ஃபுட். இது பார்த்தீங்கன்னாக்கா எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது இதில். இது வந்துட்டு டேரெக்டாக வந்து நம்ம இந்த குழியில் வந்து தம் போட போகிறோம். இது அப்படியே அதை இறக்கிறோம். ஓகே, இது பேர் என்ன சொல்லுங்கள் சார்? எம்எல்ஏ ஃபுட்டு. ஆமாம், ஏமன் நாட்டிலேருந்து வந்தது. ஓ, ஏமன் நாட்டில் அரபிக் ஃபுட்டு. அரபிக் ஃபுட்டு. சகான் ரெஸ்டாரண்ட்டில் அரேபியன் ஃபுட்டு ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலு அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம்னு தெரிஞ்சுப்போம். சார் நேம் சார்? என் பேர் முகமது ஃபைசல். முகமது ஃபைசல். சரி சார், இந்த செகண்ட் ரெஸ்டாரண்ட் பற்றி கேள்விப்பட்டு தான் வந்துருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்? இந்த மந்தின்றது எந்த மாதிரி ஸ்டைலில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த மந்தியை பொறுத்த வரைக்கும் அரேபியன் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு, ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரிஜின் வந்து யமன் நாட்டில் தான் வந்து இந்த மந்தியை வந்து முத கண்டுபிடிச்சாங்க. அது இப்போ அந்த ப்ரிப்பேர் பண்ண முறையை பார்த்தீங்கன்னாக்க இது கிரவுண்டில் பிட்டு வந்து ஒரு 6 ஃபீட்டுக்கு ஓப்பன் பண்ணி அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து குக்கிங் பண்ணி இதில் வர்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அதுக்கான அரேபியன்ஸ்லாம் வந்து அந்த ஒரு மஜ்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மஜ்லிஸ்னாக்க எல்லாரும் ஒரே உட்காந்து ஒரே பிளேட்டில் அந்த இதை வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்றது தான் அந்த இது ஸ்பெஷாலிட்டி. சரி,
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏன் அதே இதை வந்து நம்ம இங்கே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஒரு 6 ஃபீட்டுக்கு பிட்டு ஓப்பன் பண்ணி அண்டர் கிரவுண்ட் குக்கிங் பண்ணி அங்கே எப்படி எம்என்இல பண்ணுறாங்களோ அதே ஃபுட்டை நாங்கள் இங்கே மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே மசாலா அதே மாதிரி அதே ப்ரிப்பரேஷன் எல்லாம் அதே மாதிரியே பண்ணி எல்லாம் அதே ப்ரிப்பரேஷன் தான். அப்புறம் இப்போ ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் மந்தி பிரியாணின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது பிரியாணின்னு நம்ம சொல்லவே கூடாது. இது ஏன்னா இது பிரியாணியே கிடையாது. இது வந்து எப்படின்னாக்கா அந்த பிட்ல வச்சு செய்யறப்ப நம்ம எக்ஸ்டர்னலா ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்றது கிடையாது. அந்த கோட்ல இருக்கிற அந்த சிக்கன்ல இருக்கிற கொழுப்பை வந்து அந்த ஹீட்ல உருகி அந்த சாப்பாட்டுல விழுந்து அதுல ப்ரிப்பேர் ஆகுற ஃபுட்டு தான் இது மந்தி. ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரு நெஞ்சு எரிச்சல் அது மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. மந்தி நீங்க நைட்டு 9 o'clock சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த ரியல் ஃபேட்லேருந்து வர்றதுனால அந்த இதில் குக் ஆகுறதுனால அந்த இது அதே அப்படியே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். எந்த வித சேஞ்சஸும் இல்லாமல் ஸ்பைசஸ்லாம் அதே மாதிரியே கொடுத்து அரபிக்கில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரியே நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து சிக்கன் மந்திக்கு மட்டன் ரெண்டு டைப் நீங்கள் பண்ணுறீங்க. ரெண்டுமே டைப் பண்ணுறோம். இப்போ சிக்கன் எடுத்தா இல்லை மட்டன் எடுத்தா இப்போ அது மினிமம் எத்தனை பேர் சாப்பிடலாம் சார் மந்தின்னு சொல்லி? இப்போ அதான் நம்ம பேர் இப்போ சகன் ரெஸ்டாரண்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம். சகன் அப்படின்னாக்கா துர்க்கிஸ்ல வந்து பிக் பிளேட் பெரிய பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. ஸோ அதில் உட்காந்து இந்த அரேபியன்ஸ்லாம் சாப்பிட்றது அதான் நம்ம நேமாவே வச்சிருக்கோம் சகன் ரெஸ்டாரண்ட். ஸோ அது ஒரு சகன் அப்படின்னாக்கா 4-5 பேர் சாப்பிடலாம். அதில் 4லேருந்து 5 பேர் சாப்பிடுவோம். ஆமாம். அதுக்கு வந்து நம்ம 1300 rupees சார்ஜ் பண்ணுறோம். அது வந்து மட்டனுக்கு. அதே மாதிரி சிக்கனுக்கும் அதே மாதிரி 4 to 5 சாப்பிடலாம். 800 சார்ஜ் பண்ணுவோம். இந்த சகன் ரெஸ்டாரண்ட் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுங்க? சகன் ரெஸ்டாரண்ட் இப்போதான் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஓகே சார். நான் வந்து துபாயில் 10 years-ஆ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது சரி நம்ம ஏன் வந்து அந்த அரபிக் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா சார்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது. நைட் 11 o'clock வரையும் ஹோட்டல் இருக்குது. இப்போ லஞ்சுக்கு ஸ்பெஷல் மந்தின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். நைட்டு சார் டின்னருக்கும் நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னா அதில் நிறைய சில நியூ டிஷ்ஷஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோமினி சிக்கன். என்ன சார்? ஹோமினி சிக்கன் ஒரு சைனீஸில் ஒரு இது ஃபேமஸானது. அதுவும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. அது எந்த மாதிரி எப்படி சார் அது எப்படி இருக்கும்? அது வந்து சிக்கன்லேயே வந்து இப்போ போன்லெஸ்ஸாக வருது உங்களுக்கு. சரி. அது வந்து இந்த மஞ்சூரியன் மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான டேஸ்ட் இருக்கும். சரி சார். வேற சார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மீதி எல்லாமே இந்த நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ், அரபிக் ஐட்டம், பார்பிக்யூ இது எல்லாமே உங்களுக்கு நைட்டில் கிடைக்கும். நைட்டு வந்து 11 o'clock வரை கிடைக்கும். 11 o'clock. ஓகே சார். ஓகே. வீக் ஆஃப் இருக்கா சார்? வீக் ஆஃப் எதுவும் கிடையாது. ரைட் சார். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சகன் ரெஸ்டாரண்ட்டில் மந்தி பாக்ஸ்னே கொடுத்துருவாங்க பாருங்க. இது வந்து எப்படின்னா டேக்அவே பாக்ஸோடு அப்படியே கொடுத்துருவாங்க. 4-5 பேர் இதில் வந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் அதையும் பண்ணிடுங்க நீங்கள். பை.